எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks in தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ரொம்ப டிசிப்ளின் தான் அவரை சொல்லணும். அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணுறோம் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ண சொல்லுவார். இப்போ பேர் நான் ஃபுல்லாண்டே போட மாட்டேன், எப்பவுமே நான் பார்த்தேன் ஃபுல்லாண்டு போகிறான்னு கையை மடிச்சு விடுதுன்னுவார். ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணுவார், ஷூ போடணுன்னுவார், தாடி கரெக்டாக ட்ரிம் பண்ணணும், ஒழுங்கணும், முடி வெட்டணுன்னுவார். இப்போ நம்மளை பார்க்கும்போது டீசெண்டாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ட்ரெஸ்ஸு அட்ரெஸ்ஸு பாபா சாஹிப் சொன்னது அப்படியே சொல்லுவார். அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் எங்களை இருக்கணும்னு நினைப்பார். அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் இந்த தலைவராக இதுவாக இருக்கணும், தொண்டங்க இதுவாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லாமே ஈக்குவலாக ஒரே மாதிரி தான் பார்த்துப்பார். கேட்பார். நான் அவரை கிட்ட போக மாட்டோம், ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த மரியாதை. கிட்டவே நாங்களே இருந்து பார்த்துனே இருப்போம். ஒரு வாட்டி கேட்குறாரு, ஏன்னா நான் முறைச்சினேங்கிறேன், நான் பார்த்துனேங்கிறேன். ரொம்ப நெருக்கம் ப்ரோ. எப்படின்னா எங்கள் அப்பா மாநில பொதுச் செயலாளர் பெரியாரம்மன் சொல்லிட்டு, கிட்டத்தட்ட சின்ன குழந்தையிலேருந்து அவரை பார்த்துட்ருக்கேன். டெய்லி வந்துடுவார் நைட்டு வீட்டுக்கு. இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி வீட்டுக்கு வந்துடுவார். நான் சின்ன வயசில் பார்க்கும்போது என்ன பிடிச்சிப்பார். அப்படியே நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு. யோசிக்க முடியல ப்ரோ, என்ன பண்ணுறது. அடுத்த அதான் என்ன மாதிரி இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கான எதிர்காலமே அவர் தான். ஒரு தைரியம் இருக்கும், என்னதான் பண்ணாலும் எல்லாரையும் எதிர்ப்போம். என்ன பண்ணாலுமே அண்ணங்கிறாரு பின்னாடி அண்ணங்கிறாரு, ஏதாவது ஒன்றா ஒரு டக்குன்னு ஃபோன் பண்ணோம். நிறைய இருக்குது. எப்போவுமே கூடயே தான் இருப்போம், கிட்ட போக மாட்டோம், பக்கத்தில் போக மாட்டோம். எல்லாமே அவர் நம்மளை வாட்ச் பண்ணினே இருப்பார், கண்காணிச்சுனே இருப்பார். என்ன கேட்பார். நான் மீட்டிங்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும், அஃபிஷியலுக்கு இல்லை கல்யாணத்துக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன்னா நார்மல் ட்ரெஸ்ஸு கலர் ட்ரெஸ்லாம் போட சொல்ல மாட்டார். ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்டு இருக்கேன், ஸ்டேஜ் மேலே கவனிக்கிறாரு. அவ்வளோ பேர் இருக்காங்க, நான் ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். என்ன கேட்குறாரு, செருப்பு போட்டு பிளாக்கு ஜீன் போட்டு கலர் ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். கண் காட்டுறாரு, என்ன அதுன்னு கேட்குறாரு. நான் அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே தாங்கிட்டே பின்னாடி போயிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டார், ஒயிட் அண்ட் ஒயிட் தான் வரணும் ஃபங்க்ஷனு. அதே நீட்னஸ் ப்ரோ, டிசிப்ளின், நீட்னஸ்ஸு, உண்மையாக தான் பேசுவார். இதுதான் கரெக்டாக சொல்லுவார். அதே மாதிரி ஒரு யோசிச்சு கொண்டு கரெக்டாக சொன்னால் இதான் நடக்கும்னு சொன்னால் கரெக்டாக நடக்கும். முன்னாடியே எல்லாத்தையும் யோசிக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமை ப்ரோ. என் பேர் வெற்றி செல்வன், ஆரணி. என் பேர் வெற்றின்னு கூப்பிடுவாங்க. அண்ணன் என்னுடைய மேரேஜுக்கு வந்திருக்காரு, பர்த்டே ஃபங்க்ஷன் வந்திருக்காரு. நாங்கள் அப்படியே சுற்றி ஒரு மாதிரி ஒரு இலக்கு இல்லாமல் சுற்றினோம்னா எங்களை ஒரு வழி காட்டி வழக்கறிஞர் படிக்க வச்சு சமுதாய சேவைகள் நிறைய செய்ய வச்சுருக்காரு. அண்ணன் இல்லாத எங்களுக்கு ஒரு வெற்றிடமாக இருக்குது. இப்போ அண்ணன் இல்லாத அந்த வெற்றிடம் எப்படி இருக்கும் உங்களுக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் எல்லாருக்கும் கல்வியை கொடுத்துட்டு போனவர், ஆனால் இப்போ இல்லாத இடம் எப்படி இருக்கும்? அவர் இல்லாத ஒரு வாழ்க்கையை யோசிக்க முடியலங்க, வெற்றிடமாக தான் இருக்குது. நாங்களே அடையாளம் தெரியாத மாதிரி எங்கேயும் ஒரு பேர் நான் தவறாக யூஸ் பண்ணதில்லை. இருந்தாலும் அவர் இருக்காருன்ற ஒரு பலமாக, யானை பலமாக இருந்தது. இப்போ எதுவுமே இல்லாமல் ஒரு வெற்றிடமாக தான் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங்கோட பிடிச்ச விஷயம்னா அவர் ஒரு தலைவர் மாதிரியே இருக்க மாட்டார். ரொம்ப கேஷுவலாக நார்மல் பர்சன் மாதிரி தான் இருப்பார். ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்துடுவார், நோட்டீஸ் வைக்க வேண்டியதில்லை. என் கல்யாணத்துக்கு நோட்டீஸ் கொடுத்ததில்லை, என் பர்த்டேவுக்கு நோட்டீஸ் கொடுத்ததில்லை. ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வந்துடுவார். விஷயம் அன்றைக்கி வந்துடுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக கூட ரெட்லிஸ் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்திருந்தார். அவர் உட்காந்துருந்தா எல்லாம் சுற்றி நின்றுட்டு இருந்தான். போய் ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு வாங்க, போங்க, ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க. டிரைவர் இருக்கார் பாரு, அவர் கூப்பிட்டு சாப்பிட வை பர்சனலாக சொல்லுவார். ஜெய்பீம், அவ்வளோதான். என் பேர் ஏசுதாஸ், பொன்னேரி சட்டமன்ற தொகுதி தலைவராக என்னை மாநில தலைவர் அவர்கள் தான் என்னை நியமனம் செஞ்சாங்க. நான் ரயில்வேயில் பணிபுரிகிறேன். அதனால் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தினம் ஒரு நாளைக்கும் ஒரு புத்தகத்தை படிக்க சொல்லுவார். இந்த புத்தகத்தை படிக்கும் போது தான் எங்களுக்கு இந்த சமூகத்து மேலே ஒரு பற்று வந்தது. அந்த பற்றால் தான் அந்த மக்களுக்கும் நாங்கள் இறங்கி நிறைய வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம். மாநில தலைவர் அவர்கள் சொல்லப்போனால் அவர் இழந்ததுக்கு இப்போ நாங்கள் ஒரு பாலைவனத்தில் சுற்றி திரிகிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காட்டு விலங்கு போல தான் இருக்கோம். நாங்கள் மனுஷனாக இல்லை. ஏன்னா அவருடைய இழப்பு பேர் இழப்பு. அது எங்களால் ஜீர்ணிக்கவே முடியல. அதை அவர் இருந்திருந்தாருன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்தில் இந்த தமிழகத்தினுடைய
முதலமைச்சராக இருந்திருப்பார். இதெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்த்து தான் திட்டமிட்டு படுகொலை செஞ்சாங்க. இது வந்து அரசியல் படுகொலை. ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு தலைவர் எல்லா இளைஞர்களையும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணைச்சு அவங்களுக்கு நீட்னஸ் கொடுத்து ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் பேண்ட்டு, பிளாக் பேண்ட்டு ஒயிட் ஷர்ட்டு, நிறைய பேர் சட்டக்கல்லூரியில் படிக்க வச்சார். அவங்க அட்வொகேட் ஆகினாங்க. இதனால் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் கல்வி வந்துச்சுன்னா இந்த கல்வி மூலிமா அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையும். அந்த முன்னேற்றம் அடையும் போது இந்த நாட்டுக்கு தான் அது வந்து பெருமை தவிர இதெல்லாம் அவங்க அரசியல்வாதிகள் எதிர்பார்த்து திட்டமிட்டு படுகொலை பண்ணிட்டாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அவர் மேல் அன்பில்லாதே இவ்வளோ கூட்டங்கள்லாம் வந்திருக்காங்க. அனுதினம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வராங்க. ஏன்னா அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படின்னா ஒரு வழிகாட்டி, ஒரு சிற்பி. எங்களையெல்லாம் செதுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க. அவர் சிற்பி தான் நாங்கள் சொல்லணும். எங்களை ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ சிறப்பாக வழி நடத்துவார். அவர்கிட்ட ஒரு நாங்கள் ஏதாவது இந்த மக்களுக்கு தேவைனா அப்படின்னு சொன்னோம்னா உடனே நிறைவேற்றுவார். நிறைய பண்ணியிருக்கோம் தலைவர் கூட. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு முறை போயிட்டு எனக்கு பொறுப்பு கொடுத்த உடனே என்ன பண்ணேன், போயிட்டு ஆனால் இது மாதிரி என் பொன்னேரி தொகுதியில் வந்து நிறைய பேருக்கு வீடு இல்லாமல் இருக்காங்க, குடிசை வீட்டில் இருக்காங்க, எப்படியாவது வீடு அரேஞ்ச் பண்ணி தரணும். நிறைய உடனே அந்த குடிசை மாற்றத்துக்கு ஃபோன் பண்ணி ஏசுதாசன் ஒரு தம்பி வருவா போல் அவருக்கு ஒரு 100 வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்ட்டு அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கிட்ட சொன்னாங்க. அது ஒரு பெரிய தருணம். ஏன்னா அது மூலிமா நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க இன்றைக்கி. அது எனக்கு ஒரு இது. அதேமாதிரி இப்போ லாஸ்ட்டாக என் பையனுக்கு சீட்டு கேட்டிருந்தேன், காலேஜ் சீட்டு. ஜெய் மெயின்ஸில் பாஸ் பண்ணிட்டான். அதனால் கேட்கும் போது நீ எல்லா காலேஜும் அப்ளை பண்ணுப்பா, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்ன சொல்லுவார்னா, இந்த சமூகம் வந்து ரொம்ப நம்மலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம், நீங்கள்லாம் ஒன்றா மாதிரி இளைஞர்கள்லாம் நீ ஒன்று திரட்டி எல்லாருக்கிட்டே போய் பேசு, பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி சொல்லு. பாபா சாஹிப்பை படித்தா மட்டும்தான் இந்த மக்களை மாற்ற முடியும். எல்லாமே வந்து எல்லாருமே இந்த இரவு பாடசாலை அங்கங்கே கட்டுங்க, இதனால் கல்வி பிள்ளைகளுக்கு உயரும், இதனால் இப்போ வளர்ச்சி அடையும், ஒரு குடும்பம் மேம்படன்ட்டு நிறைய சொல்லுவார் என்கிட்ட. எங்கள் தம்பி கல்யாணம் ஆச்சு. அப்போ வந்தார். வந்தது அவர் தலைவர் இல்லை வராருன்னு சொல்லிட்டு இல்லை அவர் வந்து தாலி ஏற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன சொன்னோம், அவர் தாலி ஏற்று கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானுங்க எங்கள் எல்லாரும் மேலே ஸ்டேஜில் நிற்கிறோம். எல்லாரும் எங்களெல்லாம் வந்து பார்த்துட்டு அம்மா எங்க அப்படின்னு கேட்டார். எங்கள் அம்மாவே அம்மா கீழே இருக்கிறாங்கண்ணா. நான் தான் சொன்னேன். ஒரு அம்மா வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருப்பாங்க. நீங்களாம் நிற்கிறீங்க, அம்மா எங்க? அப்பா இல்லைன்னா அதனால அம்மா கீழே இருக்கிறாங்கண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார், அம்மா தாம்மா ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கு அவங்க வந்துட்டு அம்மா கீழே நிற்கிறாங்க. எங்கள் அம்மாவை கூப்பிட்டு ஸ்டேஜில் மேலே நிற்கிறாரு அண்ணன், கையை கொடுத்து மேலே தூக்கி நிற்க வச்சு நீங்கள் வாங்கம்மா, நீங்கள் எடுத்து கொடுங்கம்மா தாலி, நாங்களாம் எடுத்து கொடுக்குறோம். அண்ணன் தான் எடுத்து கொடுக்குறதுக்கு வந்தார். எங்கள் தம்பியும் கல்யாணத்துக்கு தான் அம்மா கையில் எடுத்து கொடுக்க சொன்னார். அவங்க எடுத்து கொடுத்தாங்க, தாலி கட்டினாங்க. அது ஒன்று. இன்னொரு முறை வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தார். குழலி எங்கள் வீடு, சின்ன வீடு தான் எங்கள் வீடு. எங்கள் வீட்டுக்கு வந்தார் அண்ணன். இப்போ நான் வந்து போண்டா சுட்டுன்னு இருக்கிறேன். நான் அவர் எவ்வளோ பெரிய தலைவர். இப்போ ஒரு தம்பி ஒரு ஃப்ரெண்டுங்க வராங்கன்னாவே அது நானே செய்வேன், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீடெல்லாம் எடுத்து ஓரம் காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் எடுக்கிறேன். அது என்னம்மா அப்படின்னு என்ன கேட்டார். போண்டா சுடுறேண்ணா அப்படின்னு. எத்தனைமாம்மா குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டாரு என் கையில் நான் கொடுத்தேன். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியலப்பா எனக்கு. எங்கள் தம்பி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், ஒவ்வொரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு எனக்கு மனசு இன்னைக்கு 16 நாள் இன்ன வரைக்குமே ஒரே கண்ணீரும் அழையும் துக்கமாக ரொம்ப மனசு தாங்கலைப்பா எனக்கு. அவ்வளோ கவலை எங்களுக்கு எல்லாருக்கும். அவர் அக்கா சொன்ன மாதிரி தான் அண்ணா அவர் கூட பிறந்தான அப்பா நடனா தன்னோட பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்கல்ல, தன்னோட பிள்ளைங்க நல்லா இருக்கணும், படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், எதனா ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு துறையில் அவங்க வளர்ந்தாங்கன்னா ஒரு சொந்த அப்பா வந்து என்ன பண்ணார், கூட வந்து சப்போர்ட் பண்ணார். எப்படி உடல் உழைப்பு மாட்டார், பண ரீதியாகவும் சப்போர்ட் பண்ணார். ஒரு அப்பா எங்கள் அப்பா இறந்துட்டார். ஏன் இறந்துட்டார்னா எல்லாருக்கும் எங்களுடைய பசங்களுக்கெல்லாம் கூட ஒரு யோசிப்பார். இப்போ எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு எதனா ஆகிட்டா கூட என் பசங்களை அண்ணன் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு, எல்லாமே பண்ணுவார் என்ற எல்லாருடைய நம்பிக்கையை சதைச்சிட்டாங்க. எங்களோட நம்பிக்கை போச்சு. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஆம்ஸ்டாங்கன்னு செத்துட்டாரு, சான்சல் அண்ணன் செத்து இன்னைக்கு 16 நாள் ஆம்ஸ்டாங்கன்னு உருவாகிட்டு தான் இருக்காங்க எல்லாரும். பார்த்தீங்களா இன்னைக்கு என்ன சட்ட ரீதியான போராட்டம். இன்னைக்கு அண்ணன் நினைவு நாள், அண்ணன் எப்படி இருந்தா, அண்ணன் வந்து நிறைய பேருடைய நினைவு நாளை கொண்டாடு. அந்த படத்திறப்பு நிகழ்ச்சியை தன்னுடைய சொந்த பணத்தில் அவருடைய கண்ட்ரோலில் எல்லாருடைய இந்த மாதிரி படத்திறப்பு நிகழ்ச்சியை நடத்துவார். இன்னைக்கு அண்ணன் இருந்தால் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சி அண்ணன் நிகழ்ச்சி நடக்குது. காரணம் வந்து ஆம்ஸ்டாங்கன்னா சாவலை.
ஆம்சாங்கனை வாழ்ந்துருந்தாங்கிறாரு எங்கள் மனசில். தினம் ஆம்சாங்கனை பற்றி நைட்டு தூங்குறப்ப அவரை பற்றி பேசி தான் தூங்குறோம். காலையில் எழுந்து தான் அண்ணனை பற்றி யோசிக்கிறோம். அண்ணன் தான் இன்னைக்கு செல்லை திறந்தா அண்ணன் இல்லை, டிவியை திறந்தா அண்ணன் இல்லை. காரணம் என்னன்னா அண்ணன் உண்மையாக இந்த சமூகத்தை நினைச்சார், இந்த மக்களை நினைச்சார், மக்களுக்காக வாழ்ந்தார். அதனால அவர் பிற இறப்பே கிடையாது. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The Chennai Silks தரமான ஆடி பெருமை மிக ஆடி.